Hi students, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe my channel and click bell icon to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class maths ஓட public exam 2026 கான so 140 creative 1 mark questions. இந்த PDF ஃபுல்லா பாத்தீங்கன்னா nearly ஒரு 140 questions இருக்கும். ஸோ எல்லாமே க்ரியேட்டிவ் என்ன ஆல்ரெடி நமக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை எப்படி மாற்றி கேட்டால் எப்படி கேட்கலாம், அதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குன்னு அதிலே இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே கொஞ்சம் ஒரு இந்த 140 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஓவரால் சாப்டர் எல்லாமே. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, யார் நான் சென்டம் தான் எடுக்கணும் மேத்ஸ்லன்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டர்லேயே பாருங்க. சிம்பிளாக அந்த வேர்ட்ஸு சில நியூமரிக்கல்ஸு அதை கொஞ்சம் மாற்றி கேட்டாலும் நமக்கு மாறிடுது. இப்போ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ஸோ நான் எம்டி ரிலேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேவா, அதுக்கு நமக்கு ஆல்ரெடி புக் பேக் கொஷின் தான். அது நான் எம்டி ரிலேஷன்னா 2m n - 1. அதே கொஷின் எப்பவுமே கேட்பீங்க. இந்த 4 கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டது இந்த 4th கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ வெறும் ரிலேஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா 2m n. அதே ஃபங்க்ஷன்ஸ் ஏலேருந்து பி கேட்டாங்கன்னா n/m. அதே ஃபங்க்ஷன்ஸ் பியிலிருந்து ஏ கேட்டாங்கன்னா இந்த கொஷின் தான் லாஸ்ட் இயரோட செகண்ட் கொஷின், க்ரியேட்டிவில் செகண்ட் கொஷின்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ பியிலேருந்து ஏ கேட்டாங்கன்னா m/n. அப்போது இந்த ஒரே ஒரு டாப்பிக்கில் 4 1 மார்க் வந்துடுச்சு. ஓகேவா, எப்பவுமே இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும் இந்த வாட்டி கூட. ஓகேவா, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி உனக்கு டோட்டலாக எல்லா லெசன்ஸ்லையும் 141 மார்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கண்டிப்பாக இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். ஓகேவா, நான் ப்ரீஃபாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆகுமா ஆகாதா, அசோசியேட்டிவ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஏதாவது கேட்கலாம். ஸோ இதில் இருக்கிறத பார்த்துக்கோ. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6A இது பார்த்தீங்கன்னா அது புக் பேக் கொஷின் தான். ஓகேவா, அதுக்கு ஆன்சர் என்ன ஆகும்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகும். ஆனால் அதே மேலே இருக்கிற அதே கொஷின் தான் கீழே கூட, ஆனால் அங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அப்போ x³ டர்ம்ன்றது கேன்சல் ஆகாது. அதனால் இதுக்கு ஆன்சர் என்ன ஆகும், கியூபிக் தான். சேம் அதே ஆப்ஷன்ஸ் அதே கொஷின் தான். நமக்கே தெரியாமல் மைன்யூட்டாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா அது கியூபிக் ஃபங்க்ஷன் தான் ஆன்சராக வரும். ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 7A 7B பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இருக்கிறதால ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆகும், வெறும் எக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்கும். அதனால் அது இப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஆகிடும். ஓகே, லீனியர் ஃபங்க்ஷன் ஆகிடும். அது ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது குவாட்ரட்டிக் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அது ஃபஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரீஃபாக பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த கொஷின் நம்பர் 3A 3B. ஓகேவா, ஸோ நம்பர்ஸ் ஏபிசின்றது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 2B = A + C. அதே கொஷின் தான், ஆனால் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கொடுக்கும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் A B² = A × C. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாடலில் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இதுக்கு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 3 ஆல்ரெடி கேட்ட கொஷின் ஏதாவது வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இதில் இந்த காலம் மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸில் எப்போவுமே கேட்கறது தான். ஸோ ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், பார்த்துக்குங்க. அந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு யூனிட் மேட்ரிக்ஸில் நான் டயக்னல் எலிமெண்ட்ஸ்ன்றது எப்படி இருக்கும், டயக்னல் எலிமெண்ட்ஸ்ன்றது எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் டயக்னல் எலிமெண்ட்ஸ் 0வாக இருக்கும் எல்லாமே. அதே டயக்னல் எலிமெண்ட்னா யூனிட் மேட்ரிக்ஸ்னால 1ஆக இருக்கும். சிம்பிளாக இப்படி கூட கேட்கலாம், அதை போய் பார்த்துக்குங்க. அண்டு 4th சாப்டரில் பார்த்துக்குங்க, இதில் கூட மாற்றி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் 3rd சாப்டரில் மெயினாக ஒன்று கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெயினாக இதில் 3rd சாப்டர் நம்ம மெயினாக எப்பவுமே மாற்றி கேட்குற கொஷின் கிராஃப் ஆஃப் ஏ லீனியர் ஈக்குவேஷன். ஆல்ரெடி இது கொஷினில் புக் பேக் கொஷின் தான். லீனியர் ஈக்குவேஷன் கிராஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, அதே கொஷின் என்ன மாற்றி கேட்பாங்கன்னா கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பெராபோலான்னு வரணும். ஸோ அது மிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க.
ஸோ அதே மாதிரி இங்கே 4th சாப்டரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு ஓகேங்களா. ஸோ டேஞ்சென்ட்டும் ரேடியஸ் எப்போ பர்பெண்டிகுலர் இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது புக் பேக் கொஷின் தான். அதே கொஷினை இப்படி மாற்றி கூட கேட்கலாம். A tangent and the radius are always dash at the point of contact. நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அது ரெண்டு எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர். அதே கொஷின் தான் மாற்றி கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டேஞ்சன்ஸ், எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து எத்தனை டேஞ்சன்ஸ், இன்டீரியர் பாயிண்ட்டில் எத்தனை டேஞ்சன்ட், அந்த ஆன் த சர்க்கிளில் வச்சா எத்தனை பாயிண்ட்ஸ் எத்தனை டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணலாம் ஓகேவா. ஸோ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன்ஸ் வரும், அதால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். இன்டீரியர் பாயிண்ட்டு ஸோ 0, ஏன்னா பாயிண்ட் உள்ள சர்க்கிளுக்குள்ளே இருந்தால் நம்மளால் டேஞ்சன்ட் ட்ரா பண்ண முடியாது. ஆன் த சர்க்கிள் இருந்துச்சுன்னா 1 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். ஸோ அது மாதிரி. நெக்ஸ்ட்டு 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏ லைன் விச் இன்டர்செக்ட்ஸ் ஏ சர்க்கிள் வித் 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சீக்கெண்ட் ஓகேவா. அதே 1 பாயிண்டில் மட்டும் டச் பண்ணிட்டு போச்சுன்னா அது டேஞ்சன்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 5th சாப்டரில் சில கொஷின்ஸ் இருக்குது. அந்த மெயினாக எதில் மாற்றுவாங்கன்னா இங்கேருந்து மாற்றுவாங்க 3a 3b 4a 4c அதெல்லாம். x = 11 ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவல் x = 11 எக்ஸுக்கு ஆப்போசிட் y தான், அதனால் parallel to y axis. அதே கொஷின். ஸோ ஸ்ட்ரைட் லைன் given by the equation x = 11 2 வாட் அதே கொடுத்துருக்காங்க, அது கூட parallel to y axis தான் ஓகேவா. A straight line given by the equation y is equal 11 கேட்டாங்கன்னா அப்போ parallel to x axis ஓகேவா. அது கரெக்டாக மாற்றி எடுத்துக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. acute angles அண்ட் சாப்டர் 6ல் ட்ரிக்னோமெட்ரியில் சில கொஷின்ஸ் இருக்குது, இது கேட்கலாம். The angle of elevation as dash as we move towards the foot of the vertical object. அது கிட்ட போகக்குள்ளே என்ன ஆகும்னா அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்றது நம்ம என்ன ஆகும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் கிட்ட வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம நார்மலாக பார்த்தோம், ஆனால் கிட்ட வர பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்றது இன்க்ரீஸ் ஆகும். அதே நம்ம அங்கேருந்து போக கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்றது டிக்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து இன்க்ரீஸ், செகண்ட் கொஷனுக்கு வந்து டிக்ரீசன். ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிப்ரெஷன் வந்து எதில் நம்ம மெஷர் பண்ணுறோன்னா தெரியோலைட் ஆப்ஷன் ஏ. அதே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆர் யூஸ்வலி மெஷர் பை த டிவைஸ் இஸ் கால்டு, இது பார்த்தீங்கன்னா கிளினோமீட்டர் ஓகேவா. அங்கே கிளினோமீட்டர் ஆப்ஷன் இல்லை ஓகே, அதனால் அங்கே தெரியோலைட் எங்கே கிளினோமீட்டர் ரெண்டுமே ஒரே மாடல் தான் இருக்குது பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி. 7th சாப்டர் அந்த ரேஷியோ பார்த்துக்குங்க. அந்த ரேஷியோ ஒன்றும் இல்லை, சிலிண்டர் கோன் ஸ்பியர் அப்படி கேட்டால் 3:1:2 சம்திங் நம்ம புக் பேக் கொஷின் நினைக்கிறேன். அதே கோன் ஸ்பியர் சிலிண்டர் அது மாற்றி கேட்குறாங்க, அது மாற்றி கேட்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகும், அது பாருங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 8th சாப்டர் எல்லாமே மெயினாக இந்த மாதிரி கேட்டிருப்போம். ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர், ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ வேரியன்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க, அந்த ப்ராபபிலிட்டி கடைசியில் ஓகேவா. ஸோ இதுதான் 1 மார்க் க்ரியேட்டிவ் 1 மார்க் கொஷின்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.